அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் திவ்ய பாரதி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த உலகில் வாழும் மனிதர்கள் எவராயினும் அடிப்படை தேவை என்பது யாவருக்கும் சமமே என்ற பொருளை உடைய பாடல்தான் இது. 8 தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூற்றில் 189வது பாடல் இது. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாழி உடுப்பவ இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே அதனால் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. இந்த பாடலினுடைய பொருள் என்னவென்றால், தெளிந்த கடலால் சூழப்பட்டிருக்கும் இந்த உலகத்தை பிற மன்னர்களுக்கும் பொது என்று கருதாமல் தனது வெண்கொற்ற குடையின் கீழ் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் வேந்தருக்கும் நள்ளிரவு நண்பகல் என தூங்காமல் வேகமாக ஓடும் விலங்கினை துரத்தி வேட்டையாடும் கல்லாத ஒருவருக்கும் உண்ணும் உணவு என்பது நாழியளவே, உடை என்பது மேலாடை கீழாடை என இரண்டே. செல்வம் என்ற ஒன்றை தவிர சுவாசித்தல், தாகம் எடுத்தால் தண்ணீர் அருந்துதல், மகிழ்ச்சியில் சிரித்தல், துக்கத்தில் அழுதல், பிறப்பு இறப்பு என பிற எல்லாமே பொதுவானவையே. அதனால் செல்வத்து பயனே ஈதல். நாம் சேர்த்து வைக்கும் செல்வத்தின் பயன் என்னவென்றால், நமது தேவைக்கு போக மீதி இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதே ஆகும். இதைத்தான் திருக்குறளில் கூட தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு என்றும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. எல்லா செல்வங்களையும் தாம் மட்டுமே துய்ப்பேம், அதாவது அனுபவிப்போம் என்று நினைத்து வாழ்ந்தால் செல்வங்களே தம்மை விட்டு தவறி போகும் என்ற வாழ்வியல் தத்துவத்தை விளக்கும் புறநானூற்று பாடலை இயற்றியவர் மதுரை கலக்காயனார் மகனார் நக்கீரனார் ஆவார். நன்றி.